ஓகே. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் வாலா அம்மா பஅத். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்ததற்கு பின்னர் எங்கள் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மற்றும் அன்னார்களுடைய தோழர்களான சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள் அவர்களின் வழிச்சுவட்டை பின்பற்றி நடந்து உலகை விட்டும் பிரிந்த முஸ்லிம்களான ஆண்கள், பெண்கள், இறுதி நாள் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிம்களான ஆண்கள், பெண்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறி எனது பாடத்தை ஆரம்பிக்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு வாக்களித்த பிரகாரம் இன்று நாம் ரியாது சாலிஹீன் என்ற கிரந்தத்தை ஆரம்பிக்க போகின்றோம். அதற்கு முன்னர் இமாம், அதாவது அந்த கிதாப் ஆசிரியராகிய இமாம் நவவி அவர்களுடைய முகத்திமா, அதாவது முன்னுரையை நாம் படிக்க கடமைப்பட்டுள்ளோம். எந்த ஒரு கிதாபை எடுத்துக்கொண்டாலும் அதுக்கு ஒரு முன்னுரை இருக்கு. அநேகமாக ஆசிரியர்மார் வந்தன, கிதாப் ஆசிரியர்கள், நூலாசிரியர்கள் வந்தன, அந்த அவங்க எழுத போற நூலை பற்றி ஒரு முன்னுரை வைத்திருப்பார்கள். இதை படிப்பது மிக முக்கியம். ஏனென்றால் அதிலே அவங்க சுருக்கமாக, அதாவது அவர்கள் அந்த அதாவது பின்னால் சொல்லக்கூடிய அல்லது எழுதக்கூடிய அந்த நூல், அது சம்பந்தமாக சில விடயங்களை சுருக்கமாக தருவார்கள். அதை எழுதுவதற்குரிய காரணம் என்ன, எந்த சந்தர்ப்பத்தில் எழுதினார்கள், அதனுடைய அதாவது முக்கிய தலைப்பு என்ன என்ற இப்படியான விடயங்கள் அது அவைகளை உள்கொண்டதாக இருக்கும் இந்த முகத்திமா என்கள். அதை படிக்கும்போது அதாவது 100க்கும் ஒரு 20-25% எங்களுக்கு அந்த கிதாபை பற்றி, அந்த நூலை பற்றிய அறிவு வந்துவிடும். அவர்கள் எந்த விதத்தில் என்னென்ன கட்டங்கள் வைத்திருக்கின்றார்கள், எப்படி அந்த நூலை அவர்கள் அந்த அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த தலைப்பை எப்படி எழுதுவார்கள் என்ற விடயங்கள் எல்லாம் சுருக்கமாக தந்துடுவாங்க. இதுதானே? அந்த அடிப்படையில நாம் இன்று முகத்திமா, இமாம் நவவி அவர்களுடைய முகத்திமாவை படிக்க போகின்றோம். இமாம் நவவி அவர்கள் கூறுகின்றார்கள், முதலாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அதற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார் அல் அஸீஸில் கஃபார் முகவ்விரில் லைலி அலன் நஹார் தத்கிரத்தன் லிஉலில் குலூபி வல் அப்சார் وتبصرة لذوي الألباب والاعتبار என்று கூறுகின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், ஹம்தை கொண்டு இங்கே ஆரம்பிக்கின்றார். முதலாவது பிஸ்மில் கூறிவிட்டு ஹம்தை கொண்டு தன்னுடைய கிதாபை ஆரம்பிக்கின்றார். ஹம்த் என்றால் அல்லாஹுவை புகழ்வது. ஏனெனில் குர்ஆனை எடுத்துக்கொண்டாலும் குர்ஆனும் பிஸ்மி மற்றும் ஹம்து, அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய கிதாபை ஆரம்பித்திருக்கின்றார். இது அல்லாது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது தன்னுடைய ஜும்மா பிரசங்கங்கள், ஏனைய பொதுவான விடயங்கள் பற்றி பேசும்போது, மக்கள் மத்தியில எழுந்து பேசும்போது அல்லாஹ்வை புகழ்வார்கள். அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டுத்தான் பின் வரக்கூடிய விடயங்களை சொல்வார்கள். அந்த அடிப்படையில இமாம் நவவி அவர்களும் இங்கே ஹம்தை கொண்டு இருக்கின்றார்கள். கூறுகின்றார்கள், அல்ஹம்துலில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார், புகழ் அனைத்தும்
அல்லாஹ் ஒருவனுக்கே, புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. இவ்வாறு நாம் அங்க சொன்னோமோ சூரத்துல் ஃபாத்திஹாவிலே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், சர்வ புகழும் அல்லாஹ் அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அதே போன்று இங்கே கூறுகின்றார்கள், இந்த புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் சொந்தமானது. அவன் எப்படிப்பட்டவன்? அல் வாஹித், தனித்தவன். அவன் தனித்தவன். அல் கஹார், அனைத்து வஸ்துவையும் அடக்கி ஆளக்கூடியவன், அடக்கி ஆளக்கூடியவன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹில் வாஹிதில் கஹார். அல்லாஹ், புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அவன் அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? பல தெய்வங்களா அல்ல அவன் ஒருவனா, அவனோடு பல தெய்வங்கள் இருக்கின்றார்களா என்று சந்தேகம் வரலாம். சரிதானே? அந்த அடிப்படையில் அல் வாஹித், அவன் வந்தன, அவனுக்கு கூட்டு தெய்வங்கள் கிடையாது, அவன் தனித்தவன். தனித்தவன் என்றால் அவனுடைய செயல்களை அவனாகவே செய்து கொள்கின்றானா, அல்லது வந்தன பிறரில் உதவியை நாடுகின்றானா என்று கேட்கும் போது கூறுகின்றார்கள், இல்லை, அல் கஹார், அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடியவன். அவனுக்கு யாருடைய உதவியோ அல்லது எவருடைய அதாவது கூட்டோ அவனுக்கு அவசியமில்லை. அவனாகவே வந்தன அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடியவன். அல் அசீஸ் அல் கஃபார், யாவற்றை மிகைத்தவன். அல் அசீஸ் என்றால் வந்தன யாவற்றையும் மிகைத்தவன். அல் கஃபார், அதாவது அல்லாவுக்கு மேற்பட்டவன் யாரும் கிடையாது, அல்லாஹ்விட கண்ணியமானவன் யாரும் கிடையாது. ஆகையால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன் வலாக்கின்னல் முனாஃபிகீன லா யஅலமூன். சூரத்துல் முனாஃபிகீன்ல அல்லாஹ் முனாஃபிகீன் சொன்னாங்க, அவங்க தான் என்ன கண்ணியவான்கள் என்று சொன்னதும், கண்ணியவான்கள் மதீனாவுக்கு சென்று விட்டால் அங்கே அதாவது அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவானவர்கள் என்று அவன் கருதி சொல்றான், நாம் மதீனாவுக்கு திரும்பி விட்டால் எளியவர்களை கண்ணியமானவர்கள் அங்கிருந்து வெளியாக்கி விடுவார்கள் என்று சொன்னதும் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இருக்கின்றான். இது வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன் வலாக்கின்னல் முனாஃபிகீன லா யஅலமூன். இந்த கண்ணியம் இது அல்லாஹ்வுக்குரியது, ரசூலுக்குரியது, மூமின்களுக்கு சொந்தமானது. இருந்தாலும் இதை முனாஃபிக்குகள் அறிய மாட்டார்கள் என்று சொல்றான். அப்ப என்ன சொல்ல வர என்றால், கண்ணியம் என்றால் புகழ், யாவற்றையும் அந்த கண்ணியம், அந்த உயர்வு இது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ்விட கண்ணியமானவன் யாரும் கிடையாது, அல்லாஹ்விட உயர்ந்தவன் யாரும் கிடையாது. அல் கஃபார், இப்படியெல்லாம் அந்த அடக்கி ஆளக்கூடியவன், யாவற்றை மிகைத்தவன், கண்ணியமானவன் என்று சொல்லும் போது ஒரு பயம் ஒன்று ஏற்படுகிறது. ஏதோ அவனுடைய அடியான்களை என்ன மன்னிக்காமல் தண்டித்து விடுவானோ என்ற ஒரு அச்சம் ஏற்படுகின்றது அல்லவா? அதனால சொல்றாங்க அல் கஃபார் இல்ல, அவன் என்ன மன்னிக்கக்கூடியவன், அதிகமாக மன்னிக்கக்கூடியவன். அசீஸ் அல் கஃபார், அதிகமாக மன்னிக்கக்கூடியவன் சொல்றான். அடக்கி ஆளினாலும் அவன் யாவற்றை மிகைத்தவனாக இருந்தாலும் அவன் அநியாயம் செய்ய மாட்டான், தன்னுடைய அடியானுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். முகவ்விருல் லைலி அலன் நஹார், கவ்வர யுகவ்விர் என்றால் சுத்துவதற்கும் சொல்லுவது, சுத்துவதற்கு என்ன பாயை சுத்துவதற்கும் என்ன சொல்லுவாங்க, தக்வீர் ஹசீர் என்று சொல்லப்படுகின்றது. இங்க அர்த்தம் என்ன, பகலை இரவை பகல் மீது சாட்டுகின்றான் அல்லது நுழைய வைக்கின்றான்.
இதுதான் இது சம்பந்தமாக இன்னொரு வசனத்துல வந்திருக்கின்றது குர்ஆன்ல. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லாஹும்ம மாலிகல் முல்கி து'த்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிக்கல் கைரு இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். அது சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், தூலிஜுல் லைல ஃபின் நஹார், இறைவா நீ இரவை பகலில் நுழைய வைக்கின்றாய். வதூலிஜுன் நஹார ஃபில் லைல், இன்னும் பகலை இரவில் நுழைய வைக்கின்றாய். அப்ப இங்க அர்த்தம் வந்து தக்வீர் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரவை பகலில் நுழைய வைக்கின்றான், பகல் மீது சாட்டுகின்றான் என்றால் இதுக்கு அர்த்தம் வந்து என்ன, கஷான்னு கொடுக்குறான். கஷாண்டால் வந்து மூடினான் என்ற அர்த்தம். கஷாண்டால் மூடினான் என்றால் அர்த்தத்தையும் கொடுக்குறாங்க. இந்த அர்த்தம் வந்த பகலை இரவை பகலில் நுழைய வைக்கின்றான், அதே போல பகலை இரவில் நுழைய வைக்கின்றான். இதெல்லாம் எதற்காக வேண்டி அல்லாஹ் செய்கின்றான்? தத்கிரத்தன் லி உலில் குலூபி வல் அப்சார், உள்ளங்கள் உள்ளம் உள்ளவோர், இன்னும் பார்வையுடையோர், உள்ளமுடையோருக்கு வந்து என்ன உபதேசமாக. வதப்சிரத்தன் லி ذوில் அல்பாபி வல் இஅ்திபார், இன்னும் அறிவுடையோர், சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள், படிப்பினை பெறக்கூடியவர்களுக்கு வந்து என்ன ஒரு படிப்பினையாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவைகளை செய்கின்றான். சரிதானே? இரவை பகலில் நுழைய வைக்கின்றான், பகலை இரவில் நுழைய வைக்கின்றான். எதற்காக? சிந்திக்கக்கூடியவர்கள் சிந்திப்பதற்காக வேண்டும், அதிலிருந்து படிப்பினை பெறுவதற்காக வேண்டும். அல்லது ஐகாத மின் ஹல்கிஹி மன் இஸ்ஸஃபாஹு ஃபஸஹதஹும் ஃபி ஹாதிஹி அத்தா, அவன் எப்படிப்பட்டவன் என்றால் ஐகாத மின் அஹ்லிஹி மன் இஸ்ஸஃபாஹு, எவரையெல்லாம் அவன் தேர்ந்தெடுத்தானோ தன்னுடைய படைப்பினத்திலிருந்து, தன்னுடைய படைப்பிலிருந்து எவரையெல்லாம் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தானோ அவர்களை அவன் விழிக்கச் செய்தான், அவர்களை விழிக்கச் செய்தான். ஃபஸஹதஹும் ஃபி ஹாதிஹி தார், பின்னர் அவர்களை இந்த இந்த வீட்டில், இந்த வீடு தார் என்றால் வீடு, இந்த அர்த்தம் வந்து என்ன, இந்த உலகம், இந்த உலக வாழ்க்கை. ஃபஸஹதஹும் ஃபி ஹாதிஹி தார், அவர்களை விழிக்க வைத்து இந்த உலகில் அவர்களை அதாவது வந்து நிராசையுள்ளவர்களாக ஆக்கினான். ஜஹதஹும், அதாவது உலக பற்றற்றவர்களாக அவர்களை ஆக்கினான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய படைப்பினத்திலிருந்து, தான் படைத்த படைப்பினங்களிலிருந்து, அதாவது மனிதர்களிலிருந்து ஒரு சிலரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுக்கின்றான். அவர்களை விழித்தவர்களாக ஆக்கின்றான். அதாவது வந்து என்ன, சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக அவர்களை ஆக்கிவிடுகின்றான். இன்னும் விழிப்புணர்வு உள்ளவர்களாக அவர்களை ஆக்கி இந்த உலக வாழ்க்கையை அவர்கள் அதாவது அதிகம் நேசிக்காது அதிலே ஜாஹிதுகளாக அவர்களை ஆக்கிவிடுகின்றான். உலக பற்று அற்றவர்களாக அவர்களை ஆக்கிவிடுகின்றான். அப்படி என்றால் அவர்கள் இந்த உலகத்துல வந்து என்ன, பெரிய மாடி வீடு கட்ட வேண்டும், பெரிய செல்வத்தை சேகரிக்க வேண்டும், அதாவது வந்து விதவிதமான சாப்பாடுகள் சாப்பிட வேண்டும், விதவிதமான ஆடைகள் அணிய வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் ஆசைப்பட மாட்டார்கள். பகரமாக இந்த உலகத்தில் அவர்களுக்கு வாழ்வதற்காக வேண்டி என்ன தேவையோ அந்த அளவுக்கு அவர்கள் அதை எடுத்துக்கொள்வார்கள். ஆகையால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீபுன், நீ இந்த உலகில வந்து என்ன கரீபை போன்று, கரீப் என்றால் தன் ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு சென்றவன். இந்த உலகத்துல நீ அதாவது ஒரு பிரயாணியை போல் நீ இரு.
அவ் ஆபிரி சபீல், குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீபுன் அவ் ஆபிரி சபீல், அல்லது இந்த பாதையை கடந்து செல்லக்கூடியதை போன்று இருப்பீராக என்று சொன்னான். அதாவது இந்த உலகத்துல என்ன, ஒரு பிரயாணி அவன் செல்லக்கூடிய இடம், அங்கே அவன் நீண்ட காலம் நிலைத்து வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் அங்கே செல்றானா? இல்ல. எப்ப அவனுடைய வேலை, அவனுடைய தேவை முடிந்து விடுகின்றதோ உடனடியாக திரும்பி விடுவான் தானே. எப்ப வேலை முடிஞ்சு நான் தன்னுடைய வீட்டுக்கு திரும்புவேன் என்ற நோக்கத்தில் அங்கே இருந்து கொண்டிருப்பான். அல்லது ஆபிரி சபீல், பாதையை கடந்து செல்லக்கூடியவன், அவன் எப்படி இருப்பான்? பாதையை நிக்கிற நோக்கத்தில் இருப்பானா? இல்ல. எப்ப அவசரமாக அந்த பாதையை கடந்து சென்று விடுவான். அப்ப அந்த மாதிரி இருக்குமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டார். அப்ப இந்த ஜாஹிதுகள், அல்லாஹ் இந்த உலகப்பற்றற்றவர்கள், அவர்களுடைய நிலைமை என்ன, இப்படித்தான் இருக்கும். அவர்கள் இந்த உலகத்துக்கு பின்னால என்ன ஓட மாட்டார்கள். அதை அதுக்கு பின்னால் என்ன விரண்டோடக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த அளவை மாத்திரம் எடுத்துக்கொள்வார்கள். அவர்கள் ஏனென்றால் அவர்கள் மறுமையுடைய பிரயாணத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப அப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்தை அவர்கள் நீடுடைய காலம் வாழக்கூடிய இல்லமாக எடுத்துக்கொள்ள மாட்டார். சொல்றாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் எப்படிப்பட்டவன் என்றால், இந்த உலகத்தில் அத்தாட்சிகளை வைத்திருக்கின்றான். உள்ளம் உள்ளவர்கள், பார்வை உள்ளவர்கள், உபதேசம் பெறுவதற்காகவும், இன்னும் அறிவு உள்ளவர்கள், சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள், படிப்பினை பெறுவதற்காக வேண்டி அல்லாஹ் சில அத்தாட்சிகளை வைத்திருக்கின்றான். அதுதான் என்ன, இரவு பகல் மாறி மாறி வருவது. இதெல்லாம் இப்படிப்பட்ட அந்த அல்லாஹ் அவன் தன்னுடைய படைப்பிலிருந்து சிலரை என்ன செய்கின்றான், விழிக்க செய்திருக்கின்றான். விழிக்க செய்திருக்கின்றான். ஐகத மின் ஹல்கிஹி மன் இஸ்தஃபா, தன்னுடைய படைப்பினத்திலிருந்து எவரை தேர்ந்தெடுத்தானோ அவர்களை விழிக்கக்கூடியவர்களாக ஆக்கி வைத்தான். பின்னர் அவர்களை இந்த உலகத்திலே வந்தன உலக பற்றற்றவர்களாக ஆக்கிவிட்டான். வஷகலஹும் பிமுராகபதிஹி வ இதாமத்தில் அஃப்கார், பின்னர் அவர்களை அல்லாஹுவை கண்காணிக்கக்கூடியவர்களாகவும், அல்லாஹுவை கண்காணிக்கக்கூடியதை கொண்டும், இன்னும் இதாமத்தில் அஃப்கார், தொடர்ந்து சிந்திக்கக்கூடியவர்களாகவும், சிந்திப்பதை கொண்டும், இன்னும் முலாசமத்தில் இத்திஆதி வல் இத்திகார், இன்னும் நல்லுபதேசம் பெறுவது, இதை தொடர்ந்து வந்தன நல்லுபதேசம் பெறுவதை தொடர்ச்சியாக அவர்களுடைய வழக்கமாக வைத்துக் கொள்வதை கொண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை ஈடுபாடில் ஆக்கி வைத்தான். அதாவது அர்த்தம் என்ன, அவர்கள் எப்போதும் அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய சிந்தனையில் இருப்பார்கள், நல்லுபதேசம் பெறக்கூடியவர்களாக நல்ல விடயங்களை படிப்பார்கள், நல்லுபதேசம் பெறுவார்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். வவஃபகஹும் லித்தஅபி ஃபீ தாஅத்திஹி, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய விடயத்தில் அவசரப்படுவதற்காக வேண்டி அவர்களுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்து விட்டான். அவர்களுக்கு தௌஃபீக் செய்து விட்டான். வத்தஅஹுதி லிதாரில் கரார், இன்னும் நிலையான அந்த வீட்டுக்காக வேண்டி ஆயத்தப்படுவதற்காக வேண்டி அல்லாஹ் அவர்களுக்கு வழிகாட்டியிருக்கின்றான். அவர்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டி விட்டான், அல்லாஹ் தௌஃபீக் செய்து விட்டான். லித்தஅபி ஃபீ தாஅத்திஹி, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய விடயத்தில் அவசரப்படுவதற்கும், மறுமை வீட்டுக்காக வேண்டி ஆயத்தப்படுவதற்காக. வல் ஹதரி மிம்மா யுஸ்கிதுஹு வ யூஜிபு தாரல் பவார், இன்னும் அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய, இன்னும் தாருல் பவார் என்ற அந்த நரகத்தை கட்டாயப்படுத்தக்கூடிய விடயங்கள் நின்றும் எச்சரிக்கையாக இருக்கும்படியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை ஆக்கிவிட்டான். வல் முஹாஃபதத்தி அலா ذلك மஅ தகாயுரில் அஹ்வாலி வல் அத்வார், இன்னும் இந்த நிலைமைகள், அதாவது அல்லாஹ்வை கண்காணிப்பது, அல்லாஹ்வை தினமும் திக்ர் செய்வது, நல்லுபதேசம் பெறுவது, இன்னும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது,
மறுமைக்காக வேண்டி ஆயத்தப்படுவது, அல்லாஹுவை கோபப்படுத்தக்கூடிய விடயம், இன்னும் நரகத்தை கட்டாயப்படுத்தக்கூடிய விடயங்கள் இருந்து தவிர்ந்து நடப்பது, இப்படியான விடயங்கள்ல என்ன அவைகளை பாதுகாக்கக்கூடிய விடயத்தில், அவைகளை பேணி பாதுகாக்கக்கூடிய விடயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மத் அலா ذلك مع تغاير الاحوال والاطوار, நிலைமைகள் மாறக்கூடிய மாறி வரக்கூடிய நிலைமைகள்ல இந்த மாதிரியான மேல குறிப்பிடப்பட்ட அந்த விடயங்களை பேணி பாதுகாப்பதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு தௌஃபீக் செய்து விட்டார். அதுதானே? அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேர்ந்தெடுத்தவர்கள். அதை சொல்லிவிட்டு சொல்றாங்க, அஹ்மதுஹு அப்லக ஹம்தின் வ அஸ்காஹு. அஹ்மதுஹு, நான் அல்லாஹுவை அதாவது புகழுகின்றேன். அப்லக ஹம்தின், பூரணமான ஹம்தை கொண்டு, பூரணமாக குறையற்ற. அப்லக ஹம்தின் என்றால் அதாவது கடைசி எல்லை, ஹம்துடைய கடைசி எல்லை. அப்லக என்றால் அதுக்கு பிறகு என்ன புகழ் ஒன்று கிடையாது. அப்படிப்பட்ட பூர்ணமான புகழை கொண்டு அவரை நான் புகழுகின்றேன். வ அஸ்காஹு, மிக அதிலும் மிக சிறந்த புகழை கொண்டு. வ அஷ்மலஹு, இன்னும் அந்த புகழில் அனைத்தையும் கூடிய புகழ். வ அன்மாஹு, அல்லாஹ்வை புகழுகின்றேன். வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அல் பர்ருல் கரீம், மேலும் நான் சாட்சியம் கூறுகின்றேன், அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நிச்சயமாகவே வணக்கத்துக்கு தகுதியான இறைவன் அல்லாஹு அன்றி வேறு இறைவன் இல்லை. அல் பர்ரு, அவன் நன்மை செய்யக்கூடியவன், நன்மை அளிக்கக்கூடியவன். அல் பர் என்றால் அதாவது அல் பர், இந்த நன்மை எல்லாம் அவனிடத்திலிருந்து தான் நன்மை பிறருக்கு கிடைக்கின்றது. அப்படிப்பட்டவனுக்கு தான் சொல்றது என்ன, அல் பர். அதுதானே? பர் என்றால் நன்மைக்கு சொல்றது, நன்மை. அல் பிர், நன்மை. அல் பர் என்றாலும் கிட்டத்தட்ட அந்த வார்த்தை தான். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பர், அதாவது அவனிடம் இருந்துதான் நன்மை வெளியாகின்றது, எல்லோருக்கும் நன்மை கிடைக்கின்றது. அல் கரீம், சங்கையானவன், கொடை வல்லல். அர் ரഊஃபுர் ரஹீம், மிக இரக்கம் உள்ளவன். அர் ரஹீம், கருணையுடையவன். வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, மேலும் நான் சாட்சியம் கூறுகின்றேன், நிச்சயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துஹு, அவனுடைய அடியான், வ ரசூலுஹு, அவனுடைய தூதர், வ ஹபீபுஹு, அவனுடைய நேசன், வ ஹலீலுஹு, அவனுடைய உற்ற நண்பன், உற்ற நண்பன். அல் ஹாதி இலா சிராத்தின் முஸ்தகீம், நேரான பாதையின்பால் வழிகாட்டக்கூடியவர், நேரான வழியின்பால் வழிகாட்டக்கூடியவர். இந்த இடத்துல அல் ஹாதி இலா சிராத்தின் முஸ்தகீம், ரசூலுல்லாஹி புகழும் போது இமாம் நவவி அவர்கள் கூறுகின்றார்கள், நான் சாட்சியம் கூறுகின்றேன், அஷ்ஹது அன்ன முஹம்மதன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துஹு, அல்லாஹ்வுடைய அடியான், வ ரசூலுஹு, அவனுடைய தூதர். இங்க முதலாவது ரசூலுக்கு முன்னால் ஆபித் என்று சொல்றாங்க. ஆபித், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியான். அப்படின்னால் அடியான் என்பது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒரு சிஃபத், ஒரு விருப்பமான சிஃபத். அதுதானே? அல்லாஹ் தான் ஒரு அடியான் தன்னை நான் என்னுடைய இறைவனுடைய அடியான் என்று மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டான் என்றால் அதை மிக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகின்றான். ஆகையால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது மேராஜுக்கு சென்ற வேளையில கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
அவர்களை பற்றி சொல்லும் போது என்ன சொன்னான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லஹு. சுப்ஹானல்லதி அஸ்ரா, இரவு காலத்தில் தன்னுடைய அடியானை பயணம் செய்ய வைத்த அத்தகையவன் தூய்மையானவன். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்தி, தன்னுடைய அடியானை இரவு காலத்தில் பயணம் செய்ய வைத்த அவன் தூய்மையானவன். இந்த இடத்துல வந்து என்ன, ரசூல் சொல்லவில்லை. ரசூலா அந்த நேரத்தில் ரசூலா இருந்தாங்களா இல்லையா? மேராஜுடைய பயணத்தை மேற்கொள்ளும் போது ரசூல்லா வந்து ரசூலா தான் இருந்தாங்க, அப்படித்தானே? அப்ப ரசூல் அந்த ஒரு பெரிய ஒரு டைட்டில், சரிதானே? பெரிய ஒரு டைட்டில். ஆனால் அதை சொல்லவில்லை. அதை சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய அந்த 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 அவர்களை நினைவு கூறவில்லை. பகரமாக சொல்லும் போது சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, தன்னுடைய அடியானை பிரயாணம் செய்ய வைத்தார். அடியானை இரவு காலத்திலே பிரயாணம் செய்த வைத்தவன் அவன் தூய்மையானவன் அல்லாஹ் சொல்றான் என்றால், இந்த அடிமைத்துவம் இருக்குதே அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒரு சிஃபத். அதனே ஆகையால் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், ரசூல்லா வந்து ஆபதுன்றதுக்கு பாரமாக செலவு வந்தன இல்ல, அவரு வந்தன நூறுன்றான். அவர் வந்து ஒளியால் படைக்கப்பட்டவரு சொல்றான் இல்ல. ரசூல்லா வந்தன அபத். அவங்களே சொல்றான், இன்னி அப்துல்லா, நான் வந்தன அல்லாஹ்வுடைய அடியான் என்று பல இடத்துல ரசூல்லா வந்து சொல்லி இருக்கிறான். அப்ப இது வந்தன புகழுக்குரியது, இகழுக்குரியதல்ல. இந்த பண்பு வந்து என்ன, புகழுக்குரியது, இகழுக்குரியதல்ல. அடுத்ததாக அல் ஹாதி இலா சிராத்தின் முஸ்தகீம், நேரான பாதையை காட்டக்கூடியவர். நேரான பாதையை காட்டக்கூடியவர் யாரு? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் காட்டக்கூடிய வழிதான் நேரான வழி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில கூட கூறுகின்றான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், وأن هذا صراطي مستقيما فاتبعوه وأن هذا صراطي مستقيما, இதான் என்னுடைய நேரான வழி. ஃபத்தபிஊஹு, இதை நீங்கள் துயருங்கள். வலா தத்தபிஉ ஸுபுல், நீங்கள் வேறு வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள், இதர வழிகளை பின்பற்றாதீர்கள். ஃபதஃபர்ரக பிகும் அன் ஸபீலிஹி, ஏனெனில் அந்த இதர வழிகள் அல்லாஹ்வுடைய வழியில் என்றும் உங்களை திருப்பிவிடும் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுமாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுகின்றார். அப்ப நேரான வழி கிடைக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ரசூலை பின்பற்ற வேண்டும். ரசூல் தான் எங்களுக்கு வந்து என்ன, நேரான வழியை காட்டுவார். அப்ப இந்த இடத்துல வந்து இமாம் நவவி கூட வந்து என்ன சொல்றாங்க, ரசூலா தான் நேரான வழி காட்டக்கூடியவங்க என்று சொல்லி சொல்றாங்க. அதுதானே? அப்ப அவங்க சொல்லல எங்களை பின்பற்றுங்கன்னு சொல்லி, அல்லது வந்து இன்னார பின்பற்றுங்க, இன்ன இமாம பின்பற்றுங்கன்னு சொல்லி அவங்க சொல்லல. அதுதானே? என்ன சொல்றாங்க, ரசூல்லாவைத்தான் பின்பற்றுங்க. அவங்களும் வந்து என்ன, ரசூல்லாவைத்தான் பின்பற்றினாங்க. அவங்க சொல்ல போற செய்திகள், ஹதீசுகள் யாரு சொன்னது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீசுகளை தான் இந்த கிரந்தத்துல இப்ப வந்து உங்களுக்கு பின் வரக்கூடிய பாடங்கள்ல வந்து எடுத்து சொல்லுவாங்க. ஏன்? அல்லாஹ் பக்கம் கொண்டு செலுத்தக்கூடிய ஒரு வழி இருக்குமே, ஆனால் அது வந்து என்ன, குர்ஆன், ஒரு ஹதீஸ். அதுல விளக்கத்துல வந்து என்ன இருக்கலாம், விளக்கத்துல வந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஆனால் ஒரு முஸ்லிம் என்றால் அவன் கலிமா யாருக்கு சொல்றான்? அல்லாஹ் ரசூல், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, இன்னும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். தூதர் என்றால் என்ன? அல்லாஹ்விடத்திலிருந்து செய்து கொண்டு வரக்கூடியவர். அதானே? அல்லாஹ் புறத்திலிருந்து வரக்கூடிய வஹ்யை எடுத்து சொல்லக்கூடியவர் வந்து யாரு? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே நேரத்துல உலமாக்கள் அந்த வஹ்யை என்ன சொல்லுவாங்க, அதை விவரித்து மக்களுக்கு சொல்லுவாங்க. அந்த
விவரிச்சு சொல்லும் போது அதை நாம் அதை குர்ஆன் ஹதீஸுக்கு தொகுதுவா இருந்தால் நாம் எடுப்போம். இல்லை என்றால் அதில் எது தவறு இருந்தால் ஒரு முஸ்லிம் என்ற ரீதியில அல்லாஹ் ரசூலை பின்பற்றக்கூடியவன் அதை விட்டு விட்டு எதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்களோ, ஏனென்றால் இப்ப சில விஷயங்கள் இஜ்திஹாதி விஷயங்கள்ல தவறு இழைக்கலாம். 4 இமாம்கள் இருக்கிறாங்க. 4 இமாம்களும் சொல்லக்கூடிய ஒரே மாதிரி இருக்குதா? எல்லா மசலாக்கள் இல்ல. அநேகமான மசலாக்கள்ல கருத்து வேறுபாடு இருக்கின்றது. காரணம் அவங்க மனிதர். அதுதானே? அவங்க முயற்சி செய்வாங்க. அவங்களோட அறிவுப்படி விளக்கம் கொடுப்பதற்கு தெளிவான விடயங்கள் அல்ல. தெளிவான இப்ப தொழுகை 5 நேரம் என்றதுல எந்த விதமான கருத்து வேறுபாடு கிடையாது. லுஹர் 4 தான், அஸ்ர் 4 தான், மக்ரிப் 3, அதே போல இஷா 4 ரக்காத்து, சுப்ஹ் 2. இதெல்லாம் என்ன கருத்து வேறுபாடு கிடையாது. அது இல்லாத வேறு இஜ்திஹாதி சம்பந்தப்பட்ட விடயங்கள்ல கருத்து வேறுபாடுகள் வரும். ஆனால் அவைகள்ல என்ன ஒருவருக்கு ஒருவர் என்ன முரண்படுவாங்க. அதுதானே? அதுபோல இன்ஷா அல்லாஹ் பின்னுக்கு நாம் பார்ப்போம். அப்ப இந்த மாதிரி விடயங்கள்ல யார கருத்து குர்ஆன் ஹதீஸுக்கு சமீபமாக இருக்கின்றதோ அதைத்தான் நாம் எடுத்து நடக்க வேண்டும். சரிதானே? இதுதான் எங்களுக்கு மார்க்கம் சொல்கின்றது. இதுல அர்த்தம் நாங்க அந்த இமாம்களை அவமதிக்கிறோம் அல்ல, அவங்களை தரக்குறைவா பார்க்கின்றோம் என்ற அர்த்தம் அல்ல. அவங்க என்ன இதெல்லாம் எங்களுக்கு காட்டிய வழி. அதுல எவ்வளோ விடயங்கள் நாம் அவர்களிடம் கற்றுக்கொள்கின்றோம். அதை நாம் படித்து விட்டு அவர்களுக்காக வேண்டி நாம் பிரார்த்தனை செய்யணும். அவர்களிடம் நாம் பிரயோசனம் பெற்றோம் என்றால் அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யணும். சரிதானே? இதே நேரத்துல நாம் பின்பற்றுவது அல்லாஹ் ரசூலைத்தான். சரி, ஓகே. அல்ஹாதி இலா சிராத்தின் முஸ்தகீம் வத்தாஇ இலா தீனின் கவீம். நேரான மார்க்கத்தின்பால் அழைக்கக்கூடியவர் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இமாம் நவவி சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவர்? அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய நேசகர், நேரான பாதையின்பால் வழிகாட்டக்கூடியவர், நேரான மார்க்கத்தின்பால் மக்களை அழைக்கக்கூடியவர். தாஇ அழைக்கக்கூடியவர். ஸலவாத்துல்லாஹி வஸலாமுஹு அலைஹி. அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் அவர் மீது உண்டாவட்டும். வ அலா ஸாஇல் நபியீன். இன்னும் எல்லா நபிமார்கள் மீதும். வ ஆலி குல்லின். அவர்களுடைய ஒவ்வொருவருடைய குடும்பத்தார் மீதும். வஸாயிரு சாலிஹீன். அனைத்து சாலிஹீனான நல்லோர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக என்று சொல்லி முடிக்கின்றார்கள். இத்தோடு நாம் முடித்துக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் மீது இருக்கக்கூடியதை அடுத்த அமர்வுல பார்ப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து நான் விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.